கரந்தை தமிழ்ச்சங்கம் ஒரு நூற்றாண்டு கண்ட நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய கலைக்கல்லூரி மாணவர்களை களப்பயணமாக அவர்களுடைய பாடத்திட்டத்தோடு தொடர்புடைய ஒரு பயிற்சிக்காக நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கும் பெரியாருக்குமான தொடர்பு ஒரு நூற்றாண்டு தாண்டியது. எங்கள் தமிழவேலும் பெரியாரும் நெருங்கிய நண்பர்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த செங்கற்பட்டு மாநாடு எங்களுடைய தமிழவேல் அவர்கள் தஞ்சையிலிருந்து அழைத்து வந்த ஒரு மாபெரும் கூட்டத்தோடு தொடங்கியது மாநாடு. அந்த மாநாட்டின் தலைவராக எங்கள் கரந்தையின் சிங்கம் ஐ. குமாரசாமி பிள்ளை அவர்கள்தான் அன்று தலைமை தாங்கினார்கள். இப்படி பல்வேறு நிகழ்வுகளை மனமகிழ்வோடு நாங்கள் இன்று நினைத்து பார்க்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய மாணவர்களை இங்கு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அனைத்து பயிற்சிகளையும் இங்கு இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களும் மிக சிறப்பாக வழங்கினார்கள். குறிப்பாக எங்கள் மாணவர்கள் ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள். அனைவருமே முதல் பட்டதாரி மாணவர்கள். இவர்கள் சில விஷயங்களை பார்க்க முடியும் அப்படின்றதே அவர்களுடைய வாழ்நாளில் முடியாத ஒரு நிலை. அந்த வகையில்தான் ஒரு அச்சுக்கூடம் எப்படி இயங்குகின்றது, காட்சி கூடங்கள் எப்படி இயங்குகின்றது, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க இன்னமும் பொதுவெளியில் அதிகமாக சாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்திருக்கு அவங்கள்ட்ட. இதுக்கு மிக முக்கிய காரணம் பெரியாருடைய சிந்தனை. பெரியாருடைய சிந்தனையின் வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இது போன்ற மாணவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ளணும் அப்படின்று நினைத்த இந்த நினைப்பில்தான், இதைத்தான் அவர் விரும்பியது. எங்களுடைய மாணமிகு ஆசிரியர் கி. வீரமணி ஐயா அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தோடு நெருங்கிய நட்புறவு பாராட்டக்கூடியவர்கள். தொடர்ந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை எங்களுக்கு நல் வழிகாட்டியாக வழங்கி கொண்டிருக்கின்றார். இங்கு எல்லா விதமான உதவிகளையும் தங்கும் இடம் முதற்கொண்டு உணவு முதற்கொண்டு எங்கள் குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் வழங்கியிருக்கின்றார். இந்த ஒரு நல்ல தருணத்தில் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் தஞ்சாவூர் கரந்தை கலைக்கல்லூரிலேருந்து வந்திருக்கோம். இங்கே பெரியார் திடல் கலைப்பணிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக 15 நாட்கள் ஊடகவியலாளர் பயிற்சி பெற்ற எங்களுக்கு காலேஜில் நடத்தினாங்க. அதன் மூலியமாக இங்கே பெரியார் திடலில் அச்சு ஊடகம் எப்படி இயங்குது, காட்சி ஊடகம் எப்படி இயங்கிக்கின்று இருக்குது, அதில் உள்ள பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பல விஷயங்கள் அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக என்ன அப்படின்னா, இன்றைக்கி பெண்கள் விடுதலை அடைந்து இன்றைக்கி பல துறைகளை சாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய வரலாறுகளையும் அவர் பெண்களுக்காக செய்து கொடுத்த அத்துணை விஷயங்களையுமே இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக அச்சு ஊடகம் எப்படி இயங்குது. ஒரு நியூஸ் பேப்பர் இன்றைக்கி நம்ம ஈஸியாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, அதெல்லாம் எப்படி இயங்குது, எத்தனை பேர் உழைக்கிறாங்க, அதை பற்றியான பல பிரிவுகளில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆசிரியர் கி. வீரமணி ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் தந்தை பெரியாருடைய வரலாறுகளையும் சுயமரியாதை இயக்கத்துடைய வரலாறுகளையும் எங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க. எங்களோட சந்தேகங்களையும் நாங்கள் கேட்டோம் ஐயா கிட்ட. அதற்காகவும் பதில் கொடுத்தாங்க. அதுக்கு முக்கியமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்காக குரல் கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பெண்கள் அப்படின்னாலே படிக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, எதிர்த்து நம்மளோட கருத்து சொன்னோம் அப்படின்னா வாயாடி ஓவரா பேசுகிறா, பெண்ணுனாலே ஆணுக்கு அடிமையாக தான் இருக்கணும், அப்போல்லாம் இப்போ கிராமத்தில் அப்படி தான் அடக்கி வச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி நான் முதல் தலைமுறை பட்டதாரி. எங்கள் குடும்பத்தில் யாரும் படித்ததில்லை, எங்கள் அம்மாவும் யாரும் படித்தது கிடையாது. நான் இன்றைக்கி 2 டிகிரி பெற்றிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான். அவங்க பெண்களுக்காக கொடுக்கின்ற முன்னுரிமையும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை பெரியார் ஒருவர் மட்டும்தான் பெண்களுக்காக போராடி இன்றைக்கி நான் இங்கே மயக்க பிடிச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான். அவரால் தான் நான் இன்றைக்கி பட்டதாரி அப்படின்னு ஒரு என் பேருக்கு பின்னாடி டிகிரி வருது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான். பெண்கள் எல்லா துறைகளையும் சாதித்து எல்லா பெண்களும் முன்மாதிரியாக திகழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தந்தை பெரியார் அவர்கள் தான். ஐயாவை கண்டிப்பாக ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா ஐயா செஞ்சது ஏராளம். இன்றைக்கி ஜாதி மதம் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது, ரொம்ப இல்லாட்டி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கும் தந்தை பெரியார் அவர்கள் தான் காரணம். இந்த அவருடைய சிலையை பார்த்தாலே அவ்வளோ கம்பீரமாக இருக்குது. அவர் மேலே மதிப்பு இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. தந்தை பெரியார் மேலே மதிப்பு. அதுக்கு நன்றி. தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை கலைக்கல்லூரியிலிருந்து தமிழ் மாணவி. என் பேர் ரா. பிரியதர்ஷினி. நான் 3rd இயர் படிக்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் யாரும் படித்தவங்க கிடையாது. நான் தான் முதல் பட்டதாரி.
எங்கள் வீட்டில் வந்து பசங்க அவங்களுக்கு தான் ரொம்ப கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வந்து நீ பொண்ணு அப்படின்றத விட நீ பையனாக பிறந்திருந்தா எப்படியெல்லாம் இருக்குன்னு ஆசைப்பட்டியா அப்படியே இரு, ஆனால் நீ பொண்ணுங்கிறத இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அடையாளமாக நீ வந்து எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும்னு எங்கள் அம்மா நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பெரியார் வந்து எனக்கு அவங்க சொன்ன படித்ததில் எங்கள் அம்மா முக்கால்வாசி சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு பெரியார் வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்காண்டி பெண் சுதந்திரத்துலேருந்து விடுதலைலேருந்து கல்வியிலேருந்து எல்லா விஷயத்தையும் எங்களுக்காண்டி செஞ்சு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சி இந்த அளவுக்கு நாங்கள் வந்து மேலே வந்திருக்கோங்கிறது பெரியாரோட இதுதான். என் பேர் வந்து கிருஷலட்சுமி. இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வந்து 1925 வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இன்ன வரைக்கும் பெரியாரை பற்றி முழுசாக எதையும் படித்ததில்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி நிறைய படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வந்திருக்கு. அவர்களுடைய கொள்கைகளையும் அவர்கள் சொன்னதையும் பின்பற்றணும். இப்போ இப்படி நாங்கள் இருக்கோம்னா அது வந்து அவர்களால் தான் கிடச்சிது. அவங்களுக்கு நாங்கள் இப்படி இருக்கிறத சமர்ப்பிக்கிறோம். என் பேர் வந்து மா ராஜயஸ்ரீ. பெரியார் சொன்ன மாதிரி அனைவரும் சமம், எல்லாத்தையும் நம்ம ஏன் எதுக்கு என்ன நம்மளுக்காண்டி கிடைக்க வேண்டிய உரிமை வந்து நம்மளுக்கு கிடைக்கணும், அப்படி கிடைக்கலனா நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்னு அவர் சொன்னது. ஐயாவோட நான் வந்து பெரியார் திடல் வந்து நிறையா ரீல்ஸில் பார்த்துருக்கேன். சுயமரியாதை திருமணம்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போலாம் சாமிலாம் கும்பிட மாட்டாங்க. சாமி இருக்கனால தான், சாமியை வச்சு கும்பிட்றனால தான் சாதியெல்லாம் மதம் இப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. அதனால தான் ஐயா வந்து சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியார் திடலில் வந்து அவரோட நினைவிடம் பார்த்தோம், நூலகம் பார்த்தோம், நிறையா பார்த்தோம். அதில் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறையா கற்றுக்கிட்டேன். பெரியாரை பற்றி எனக்கு ஓரளவு தான் தெரியும். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சிருக்கேன். என் பேர் வந்து சேசந்தியா. இந்த பெரியார் திடலில் வந்து விடுதலை இது, நியூஸ் இது, நூலகம் அப்படின்ட்டு நிறையா இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். பெரியார் பயன்படுத்தியதில் கட்டிலேருந்து அவங்க சாப்பிட்டது, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே நுணுக்கமாக பயன்படுத்தி எல்லாம் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு விடுதலை பத்திரிக்கை எடுத்துலேருந்து லேமினேஷன் பண்ணி அதையும் நல்லா பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. எனக்கு வந்து பெரியாரை பற்றி அவ்வளோதான் தெரியாது. இங்கே வந்துட்டு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் அதிகமாக தெரிஞ்சுப்பேன். கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை கலைக்கல்லூரி தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து அரசு ஊழியர் தான், ஆனால் வந்து அவர் பட்டதாரி கிடையாது. நாங்கள் வந்து பிற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அரசு ஊழியராக நாங்கள் படித்து, எப்படின்னா பெண் பிள்ளைகள் வந்து எங்கள் சமூகத்தில் வந்து படிக்கக்கூடாது. எப்படின்னா எங்கள் அம்மா படிக்க கிடையாது, எங்கள் அம்மாச்சி எங்கள் பாட்டி யாருமே படிக்க கிடையாது. ஆனால் வந்து இப்போ வந்து நான் வந்து டிகிரி படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து தந்தை பெரியார் தான். இவ்வளோ தூரம் வந்து எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் முன்னாடி வந்து இங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்போ வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து தந்தை பெரியார் தான். எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் பெண் பட்டதாரி. அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அப்பா என்ன தான் அரசு ஊழியராக இருந்தாலும் அவர் வந்து பட்டதாரி கிடையாது. ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து படிக்கக்கூடாது, எங்கள் சமூகத்துலேருந்து படிக்க வந்தால் அது தப்பு, எங்கள் சமூகம்னா வந்து இந்த ஊரை விட்டு தாண்டக்கூடாது அப்படின்ற ஒரு இது தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து முதல்ல அதுவும் ஒரு பெண்ணாக நான் வந்து எங்கள் ஊரை விட்டு தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது காரணம் வந்து தந்தை பெரியார் தான். அப்புறம் இங்கே வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். பெரியாரை பற்றி எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். ஆனால் வந்து பெரியார்னா இப்படி தான் அப்படின்ற மாதிரி நிறையா தெரியாது. ஆனால் எங்கள் கல்லூரி மூலயமா இங்கே வந்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம், பெரியாரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். என் பேர் கே கலைச்செல்வன். நாங்கள் வந்து தஞ்சாவூர் கரந்தை கலைக்கல்லூரியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து 15 நாள் ஊடக பயிற்சி பட்டம் வந்து நடந்துச்சு மொத்தம் எங்கள் காலேஜில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கேருந்து பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியாருங்கிறவங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க, மிகவும் சிறப்பாக கிளாஸ் எடுத்தாங்க. அதேமாரி இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்திருக்கோம்னாக்கா அதுக்கு மொத்தம் 26 பேர் வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தான் அதிகம் வந்திருக்கோம். பசங்க வந்து நாங்கள் 4 பேர் மட்டும் தான் பசங்க வந்தது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு பெரியாரோட முயற்சிக்கு அதுவே வெற்றிக்கான முதல் காரணம்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்ச பெரியார் கொள்கைனாக்கா அனைவரும் சமமே, பிறப்பால் அனைவரும் சமமேங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பெரியாரை பற்றி. வணக்கம், என் பெயர் ஜெய்னபு பர்வீன். நான் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவள். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்த்திங்க அப்படின்னா யாருமே அதிகமாக படிக்க வைக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களுடைய கமுதி பகுதியிலேருந்து நான் வரேன். ராமநாதபுரம் மாவட்டம் மிக வறட்சியான ஏரியா. அந்த பகுதியிலேயே ஒரு முதல் முனைவர் பட்டம் பெற்ற 2வது ஆள் எனக்கு வந்து முன்னால் ஒரு அமைச்சருடைய பெண் தான் வந்து முதல் இதாக இருக்காங்க. அடுத்ததாக முனைவர் பட்டம் பெற்று ஒரு பேராசிரியராக பணியுடைய தகுதி எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது பெரியார் போன்ற பல தலைவர்கள் இருந்ததுனால தான் முடிந்தது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த உறுதியை நான் இது வரைக்கும்
சென்னைக்கு பலமுறை வந்திருக்கோம். போன முறையும் மாணவர்களை அழைத்து வந்தோம். என்றாலும் ஒரு வாசகம் மட்டும் எப்போவுமே அவருடைய சொல் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடியது. மானமும் அறிவும் மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறது. அந்த மானமும் அறிவும் மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறத மாணவர்கள்ட்ட நம்ம எத்தனை முறை சொன்னாலும் இந்த இடத்துக்கு வந்து அவர் வாழ்ந்த, அவர் இருந்த அந்த இடத்துல அவருடைய சமாதிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்பட்டது. அது இவ்வளோ பெண்கள் வந்து எங்களோட நம்பி இங்கே வந்திருக்காங்கங்கிறதே அதுவே பெரியாருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் நான் இப்போ அது மாதிரி எங்கள் மாணவிகள்லேருந்து கை பிடிச்சி அந்த மைக்கை பிடிச்சி பேசுகிறது என்பதே அந்த பெரியார் கொடுத்த அந்த வீரமும் ஒரு தைரியமும் தான் அப்படின்னு நான் சொல்லலாம். அதில் முக்கியமாக நானும் பயனடைஞ்சிருக்கேங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வீரமணி ஐயாட்ட பேசும்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, இந்த மாதிரி நம்மளை திட்டமிட்டு பரப்பக்கூடிய இந்த சதிகளுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது என்பது என்ன அப்படின்னா, நம்ம சில விஷயங்களை கடந்து போகலாம், சில விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இப்படி திட்டமிட்டு பரப்பக்கூடிய இந்த செயல்பாடுகளை எத்தனை இருந்தாலும் அதை பெரியாருடைய புகழை மறைக்கவே முடியாது என்பதற்கு சாட்சியாக இருப்பது இங்கே இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த பகுதிகளில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தோன்றி விடுகிறது. அது கண்டிப்பாக அது அவர் கொடுத்த நம்பிக்கையும் வெற்றியும் தான் சொல்ல முடியும். அந்த எல்லாமே டாக்குமெண்டேஷனாக இருக்குது. அதில் நம்ம பொய்யோ சாட்சியோ சொல்லவே முடியாது. அதனால் பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்கிறத விட அந்த இடத்திற்கே வந்து அவர்கள் பார்க்கும்போது ஆமாம், உண்மையிலேயே அவர் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இந்த திடல் அமைந்திருக்கிறதுங்கிறத நம்ம நன்றி. அதற்கு அவருக்கு கோடான கோடி நன்றிகளை எத்தனை முறை சொன்னாலும் தகும். தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வு மையத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்றோம். எனது பெயர் முனைவர் ப. ஜெயராஜ், உதவி பேராசிரியர். எங்கள் தஞ்சை கரந்தை தமிழ்ச் சங்கத்தில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஒரு 15 நாட்கள் ஊடகவியலாளர் பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. அந்த பயிற்சி பட்டறையினுடைய இறுதி வடிவமாக 22 மாணவர்களை அழைத்து கொண்டு எங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பெரியார் திடலில் இயங்குகின்ற வரலாற்று சிறப்புமிக்க இதழான விடுதலை இதழை பார்வையிட்டோம். திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு வி. அன்புராஜ் ஐயா அவர்கள் எங்களை வரவேற்றார். எங்கள் மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடினார். மாணவர்கள் இன்று சிறந்த ஊடகவியலாளராக இருப்பதற்கான பண்புகளை எடுத்துரைத்தார். அது மட்டும் கிடையாது, தோழர் வி. அன்புராஜ் ஐயா அவர்கள் எங்கள் மாணவர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் என்னென்ன ஷெட்யூல் என்று கேட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழிலிருந்து நம்மளுடைய தோழர் இளரசன் அவர்களை அழைத்து வந்து மாணவர்களிடம் உரையாட வைத்தார். மற்றும் நம்மளுடைய பெரியார் திடலில் பெரியார் விஷன் OTT தளத்தில் இயங்குகின்ற தோழர் முரளிகிருஷ்ணன் அவர்களையும் அழைத்து மாணவர்களிடம் உரையாற்றினார். நம்மளுடைய பெரியார் திடலில் பணியாற்றுகின்ற தோழர் பிரின்ஸ் NRS பெரியார் அவர்கள் இங்கே நம்மளுடைய பெரியார் திடலினுடைய வரலாற்றையும், குறிப்பாக குடியரசு இதழ் எவ்வாறு தொடங்கப்பட்டது, விடுதலை அச்சகம் எவ்வாறு இயங்குகிறது, நம்மளுடைய தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை, பெரியார் காட்சி அமைப்பினை மாணவர்களுக்கு ஒவ்வொரு புகைப்படத்தையும் காட்டி அதனுடைய வரலாற்று பின்புலத்தை எடுத்துரைத்த பாங்கு எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. எங்களுடைய மாணவர்கள் தஞ்சையில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள். முதலாக அந்த 22 மாணவர்களும் முதலாக இதுதான் சென்னைக்கு வருகின்ற முதல் பயணம். இங்கே இந்த ஒரு சென்னை என்றால் ஒரு மிரட்சி இருக்கும். அந்த மிரட்சியை போக்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த பெரியார் திடலில் இருக்கக்கூடிய தோழர்கள் அவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக 16 பெண் குழந்தைகளை நாங்கள் அழைத்து வந்தோம். இந்த பெரியார் காட்சி அமைப்பினுடைய காட்சிகளை பார்க்கப்படும் பொழுது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பெரியாருடைய அஞ்சல் தலையாக இருந்தாலும் சரி, இந்திய அரசு வழங்கிய செப்பு பட்டயமாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியார் ஆற்றிய தொண்டினை அனைத்து மாணவர்களுக்கும் புரியும் வண்ணம் NRS பெரியார் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அது மட்டும் கிடையாது, நம்முடைய பொதுச் செயலாளர் வி. அன்புராஜ் ஐயா அவர்கள் தமிழர் தலைவர் வீரமணி ஐயாவோடு ஒரு சந்தித்து உரையாடுகின்ற ஒரு நிகழ்வையும் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு அரை மணி நேரம் எங்களோடு எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான கால சூழல் இருந்தாலும் மாணவர்களோடு உரையாடுவதற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக ஐயா அவர்கள் எங்களுடைய மாணவர்களுடன் உரையாடினார். மாணவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது மாணவர்கள் கேட்கின்ற
அந்த வினாக்களுக்கு பதிலளித்தார். குறிப்பாக ஒரு வினாவை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டும். பெரியார் குறித்தான ஒரு விமர்சனம். தமிழை நாங்கள் தமிழ்துறையை சார்ந்த மாணவர்கள் தமிழை காட்டுமிராண்டி என்று கூறுகின்ற அந்த விமர்சனம் எப்படி ஐயா நாங்கள் பார்ப்பது? அதே போல் பெரியாரை குறித்து ஆனால் இழிவான ஒரு செய்திகளை எல்லாம் சொல்லும்பொழுது நாங்கள் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்வது, அதை எவ்வாறு கடந்து சொல்வது, எவ்வாறு பதிலளிப்பது என்று கேட்ட கேள்விக்கு மாணவர்களுக்கு இயல்பாக ஒரு பேச்சு மொழியில் எளிமையாக அவர்களுக்கு புரியும் வண்ணம் அழகாக ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார். அந்த ஒரு நிகழ்ச்சியான தருணம் எங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது. அது மட்டும் கிடையாது, எங்களுடைய அன்பராஜ் ஐயா அவர்கள் மாணவர்களுடைய மதிய உணவு, இரவு உணவு, இன்று அதிகாலை திரும்பி காலை உணவையும் தங்குவதற்கும் மிகவும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக விடுதலை அச்சகத்தை எவ்வாறு இயங்குகிறது என்பதை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கினார். நம்முடைய பெரியார் பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மையம் நூலகர் எங்களுடைய மாணவருக்கு இந்த நூலகத்தில் 1919 காலகட்டத்திலிருந்து எவ்வாறு ஆவணப்படுத்தப்பட்டது, விடுதலையாக இருந்தாலும் சரி, குடியரசாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவாக இருந்தாலும் சரி, திராவிடன் இதழாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வெளியே வரக்கூடிய பிஞ்சு இதழாக இருந்தாலும் சரி, எல்லா இதழ்களையும் எவ்வாறு நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் வரலாற்று ஆவண இடமாக இன்றைக்கு நம்முடைய பெரியார் திடல் இருக்கிறது என்பதை அழகாக எடுத்துரைத்தார். அந்த நூலகருக்கும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அது மட்டும் கிடையாது, நம்முடைய கவிஞர் கலிப்பூங்கன்றன் ஐயா அவர்கள் எங்களோட மாணவர்கள் உரையாடினார். அவர்களுக்கும் இங்கே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் இதை போல வரக்கூடிய மாணவர்களை அழைத்து எங்களையெல்லாம் ஒரு உபசரித்து பெரியார் குறித்து பெரியாருடைய சிந்தனைகளை எடுத்துரைத்த நிகழ்வு எங்களுக்கு பெருமை அளிக்கதாக இருக்கிறது. எங்கள் மாணவர்களுக்கு ஒரு ஊக்கம் தருவதாக இருக்கிறது. மாணவர்களின் சார்பாகவும் கரந்தை தமிழ்ச்சங்கம், தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் தமிழ்துறையின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.